Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for next scene from Devontae Colony. Let's watch it. Let's watch it, man. What happened to him? See? Okay, he's writing. Hey, நான் பொம்பளை மாதிரி சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா அப்பா நீ பார்த்துக்கோங்க. அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? அவங்களாம் ஏன் செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா கதையிலையும் ஒரு சில விஷயம் மட்டும் ஒத்து போகும். இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும். 19th centuryயில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னையில் இருந்த ரொம்ப பெரிய போர்ச்சுகீஸ் பிஸ்னஸ் மேன் தான் ஷான் டிமாண்டி. சென்னையில் பாதி இடம் அவருக்கு சொந்தமாக இருந்திருக்கும். இங்கே நிறைய பிஸ்னஸும் பண்ணியிருக்காரு. லைஃப் பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு பல ஊர்லேருந்து நல்ல செய்கிறவங்களை வர வச்சு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செயின் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்த அவரோட ஒய்ஃப் புத்தி சுவாதீனத்தை இழந்துட்டாங்க. சொந்த நாட்டில் இருக்கிற மகனுக்கு இந்த தகவல் அனுப்பி வர சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சில நாளில் அவர் மகனும் ஒரு விபத்தில் இறந்துட்டார். இதனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆன டிமாண்டி சொந்த நாட்டுக்கு திரும்பி போக முடிவெடுத்து அவரோட சொத்துக்களை விட்டு கிளம்பினார். Cuidado minha esposa. அஞ்சு மாதம் கழிச்சு டிமாண்டி சென்னைக்கு திரும்பினார். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மேடம்க்கு கொஞ்ச நாளாகவே காய்ச்சல் அடிக்குது சார். ஃபீவர், அதோட வாந்தியும் அடிக்கடி வருது. நானும் மருந்து கொடுத்து பார்த்துட்டேன், இன்னும் அப்படியே தான் இருக்குது. Senna, ela está muito doente y sacramento las últimas 2 semanas. Demostró dolor. இங்கே பாருங்க சார். Oh shit. No, but Quantas? Chamou o médico agora. She's pregnant. Her uterus is completely infected and bleeding. It looks like a rape. An open surgery has to be done to remove the uterus. Else, her life is at stake. I will inform this to the senior doctor at the East India Company and they will perform the open surgery. I will give all the first aid I can.
situation will leave this house. Whatever treatment that has to be done will be done here in my house. This is against my profession. I cannot leave her in this situation. தன்னோட மனைவி கற்பழிக்கப்பட்ட விஷயம் கேட்டு இன்னும் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட டிமாண்டி இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு டாக்டர் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தார். ஆனால் அவர் மனைவி உயிரை காப்பாற்ற அவர் பேச்சை மீறி வெளியில் கூட்டிகிட்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு உறுதியாக சொன்னாங்க. Oh shit. Remember this one was there on the wall? Oh, the doctor. No, he killed her or doctor. Who? I guess so, doctor. Doctor, workers, everyone. Just wife is. இவ்வளோ பாதுகாப்பு மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கணும். இதோட Okay. இருந்திருக்கணும். அது யாராக இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் ஒரு மர நோயாக மாறுச்சு. Someone is kind of. This is What if he kills everyone? Oh, damn, as I was thinking. Hola. ¿Y casa? Prisioneros. Oh God.
pipeline. இதெல்லாம் நடந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவரோட ஆவி இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே யார் போனாலும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கார அந்த வீட்டை வாங்கி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளுங்க அமைச்சிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை போயிருக்கு. அடுத்த நாள் அந்த பெயிண்டர்ஸ் வேலைக்கு வரல. ஏன் வரல விசாரிச்சு போய் பார்த்தா அந்த 2 பெயிண்டர்ஸும் அவங்க வீட்டில் செத்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை பூட்டி காவலுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டார். ஒரு நைட் எல்லாம் அந்த வாட்ச்மேன் அங்கே இருந்திருக்கான். அடுத்த நாள் காலையில் உட்காந்து அதே சேரில் அந்த வாட்ச்மேனை செத்து பணமாக கிடந்தான். பரவாயில்ல, சினிமாக்காரன் எவ்வளோ அழகாக கதை சொல்கிறான். அப்படியே நீ சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கோ. நாம கூட நேற்று அங்கே போயிட்டு வந்தோம். நம்ம பொண்ணு அவளையே அது தாண்டா நானும் சொல்கிறேன். எனக்கு நாமலாம் சாட்சி. போகிற போக்கில் அவன் கிளப்பிட்ட கதை தான் இதெல்லாம். ஆனால் நேற்று நீ எங்கேயாவது போகலான்னு கேட்டோடனே நான் அங்கே போகலான்னு சொன்னது காரணமே வேறு. Okay. அவர் ஒய்ஃப் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செயினை செஞ்சு கொடுத்தாராம். கதை விஷயமா இந்த ரிசர்ச் பண்ணும்போது அந்த வீட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்ச வயசானவர் ஒருத்தரை மீட் பண்ணி 10 வருஷமாக இந்த தெருவில் தான் நம்பி குடியிருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட அந்த பக்கம் போக நினைச்சதே இல்லை. 10 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே போன பெயிண்டிங் செட்ட கதை தெரியுமா? தெரியும். அவங்க தீபாவளி நான் மனைவி கொடுத்த ஜெயில அங்கே பார்த்துருக்காங்க. அதை எடுத்து தேடி பார்த்ததில்ல. அந்த ஜெயில் பெயிண்டிங் வீட்டில் இல்லை. விட்டது மாதிரி தெரியல. அப்போது அந்த செயின் எங்கே தான் இருக்குது? தீபாவளி விட்ட விட்டு அந்த ஜெயில் வெளியே எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக திரும்பி அந்த வீடு வந்து சேரும். Okay. என்னடா சொல்கிற? நாம அங்கே போகும்போது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒட்டடையாக தானே இருந்துச்சு. இல்லை இருந்துச்சு. Oh. First mistake was going there. This is the second biggest mistake. இந்த கல்லோட பேர் ரஷ்யன் அலெக்சாண்டர். ரஷ்யாவில் யூரல் மாவட்டத்தில் மட்டுமே இது கிடைச்சிருக்கு. இந்த நகை நம்மக்கிட்ட இருக்குன்னு வெளில சொல்லிக்காமல் விசாரிச்சு பார்த்தேன். இன்னைய ரேட்டுக்கு பல கோடி போகும். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இந்த ஒரு அடியை விட்டால் நம்ம மாட்டிப்போம். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயினை பிரித்து வேறு வேறு இடத்துல எடுத்து நம்ம எல்லாருக்குள்ள ஷேர் பண்ணி லைஃப்பை செட்டில் ஆகிட்டாண்டா. No, 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 no. தப்பு இல்லை. இதனால நம்ம கஷ்டம் தீர போகுதுன்னா இவன் பண்ணதில் தப்பே இல்லை. Oh, come on, you just tell that priest is dead. பண்ணுறான், எல்லாருமா மாட்டிக்கிறான். அவன் ஒன்று யாரோ கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையை கஷ்டப்படுற நமக்கு யூஸ் ஆகிறது தப்பு இல்லை. நீ பண்ணுற ராகவா, நான் இருக்கேன் கூட. செயினை கொடு. யாராக இருந்தாலும் இந்த செயினை பற்றி தெரிஞ்ச மாதிரி காமிச்சாங்க. சரி, நாங்கள் என்னடா பண்ணோம்? சார், வெங்கட் மசாலா இந்த ஃபுட்டு ஃபுட்டா எவ்வளோ ஆச்சு? 650 சார். சார் 50 சேஞ்ச். ஏண்டா, ஒருத்தங்கிட்ட காசு இருந்தால் மொத்தமாக அரைச்சிருவீங்களே, இன்னும் 50 ரூபா தாண்டா இருக்கு. ஒரு நான் வந்து ஒரு ஆள் சீக்கிரமாக போயிடும். Where's the fourth guy? Oh man, they did a biggest mistake. Especially the guy stealing the chain. Even even if he knows the stories, and he's not sharing that The priest is priest, dead. yeah. He should tell them You the should priest is tell dead. them, man. Because even like they have written, they were the guys who went there, and later on, the painters and all. Painter dead. So guy one who stole dead, and the chain somehow finds a way to go back to that Go one. back to the place. But I think so someone has been bad with the wife because he was out for 5 months and there was a kid which has infected the whole uterus and everything. So this is the reason. And there is not one ghost. There are multiple. There can be a lot of servants. Lot of servants also, because they are just killing. He was killing like He that. has blown the whole bungalow. So okay, let's see. Let's wait for more guys. Meanwhile, you like, Subscribe, share, comment. click on the bell icon.